பசியில் இருக்கிற பல்லி, அந்த பல்லி இருக்குல்ல, செவுத்துல ஊர்ந்து போகும்ல, அந்த பல்லி வந்து தூரமா ஒரு இரைய பாக்குது. அது ஒரு வண்டோ, சிறு பூச்சியோ தூரமா நின்னு பாக்குது. அதுக்கு வந்து ஒரு புள்ளி மாரி தெரியுது. ஒரு டாட் மாரி தெரியுது. தன்னுடைய இரை வந்து ஒரு புள்ளி மாரி தெரியுது. பல்லி என்ன பண்ணுது, அந்த வண்ட புடிக்கலாம், புடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போகுது. பக்கத்துல போன உடனே அந்த வண்டு வந்து பறந்து போயிருச்சு. ஆனா, அந்த பல்லி என்ன நெனைக்குமாமா, அந்த இரை வந்து மறைஞ்சிருச்சுன்னு நெனைக்குமாமா. தன்னுடைய உணவு வந்து மறைஞ்சு போச்சு அப்படின்னு நெனைக்குமாமா. ஏன்னா, அந்த பல்லிக்கு வந்து பறந்து போறதோ, நீளமோ, அகலமோ, உயரமோ அப்படிங்கிற உணரும் திறன் எதுவுமே கிடையாது. அதற்கு எல்லாமே சிறு சிறு புள்ளிகளா தான் தெரியும். அந்த சிறு சிறு புள்ளிகளா தான் எல்லாத்தையும் உணரும். அது ஒரு விளக்கு எரியுதுனா கூட, செவுத்துல லைட் எரியுதுனா கூட, அந்த லைட்ட எப்படி பார்க்கும் அப்படின்னா, அது ஒரு சிறு புள்ளியா தான் தெரியும். அந்த விளக்க நம்ம அந்த இடத்துலருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அல்லது விளக்க அணைச்சிட்டோம் அப்படின்னா, அது வந்து அந்த அந்த புள்ளி வந்து மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் தெரியும். இதுதான் வந்து 0 டைமென்ஷன் அப்படின்னு சொல்றது. அந்த 0 டைமென்ஷன்ல வந்து எந்த விதமான நீளம், அகலம், உயரம் எதுவுமே கிடையாது. அந்த 0 டைமென்ஷன்ல இருக்கிறது எல்லாமே புள்ளிகளா தான் இருக்கும். ஒன்லி டாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரிணாமம் என்றால் என்ன? அந்த பரிணாமத்த நம்ம உணரக்கூடிய திறன் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது ரியாஸ் தமிழ் ஸ்டுடியோ. அந்த புள்ளிகள மட்டும் உணருதல் அப்படிங்கிறது தான் வந்து 0 டைமென்ஷன். இதுவே நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு பெரிய பல்லி அல்லது ஒரு ஒடக்கான், ஒரு ஓணான் அந்த மாரி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுது, தன் இரைய வந்து தொரத்திட்டு போகுது. அந்த தன் இரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு பூச்சிய தொரத்திட்டு போகுது. சாப்பிடலான்னு தொரத்திட்டு போகுது. அது நேர்கோட்ல மட்டும் போகுது. அந்த பெரிய பல்லியோ, ஒடக்கானோ, ஓணானோ அந்த ஒரு பூச்சிய சாப்பிட்றதுக்கு தொரத்திட்டு போகுது. நேர்கோட்ல போகுது. அந்த பூச்சி வந்து லெஃப்ட்ல திரும்பிட்டாலோ, ரைட்ல திரும்பிட்டாலோ, அந்த பெரிய பல்லிக்கு வந்து அந்த இரை வந்து மறைஞ்சு போனதா தெரியும். ஸோ இதுதான் வந்து முதல் டைமென்ஷன். ஸோ 0 டைமென்ஷன்ல வெறும் புள்ளி மட்டும் தான் தெரியும். முதல் டைமென்ஷன்ல நேர்கோட்ல போறது மட்டும் தான் தெரியும். ஒன்லி நேர்கோடு. முன்னால போறது, பின்னால வர்றது அவ்வளோதான். அந்த இரை வந்து சைடுல திரும்பிட்டாலோ, அல்லது வந்து வலதுபுறம், இடதுபுறமா திரும்பிட்டாலோ, அல்லது மேல போயிட்டாலோ, அந்த இரை வந்து மறைஞ்சு போனதா தான் அந்த பெரிய பல்லிக்கு வந்து உணரும். இப்ப நீங்க அந்த பெரிய பல்லிகிட்ட போயி, "இல்லப்பா அந்த இரை வந்து லெஃப்ட்ல திரும்பிருச்சு. பாரு, நீ லெஃப்ட்ல திரும்பி பாரு" அப்படின்லாம் சொன்னா அதுக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து முதல் டைமென்ஷன். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பாம்பு வந்து எலிய தொரத்திட்டு போகுது. எலி வந்து நேர்கோட்லயும் போகும், வளைஞ்சு வளைஞ்சு போகும். ரைட்ல திரும்பும், லெஃப்ட்ல திரும்பும். இப்ப என்ன பண்ணுது, அந்த பாம்பு வந்து அந்த எலிய தொரத்திக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? ரைட்லயும் திரும்புது, லெஃப்ட்லயும் திரும்புது. எல்லாமே வளைஞ்சு வளைஞ்சு போகுதுல்ல. இதுதான் வந்து 2வது டைமென்ஷன். ஸோ முதல் டைமென்ஷன்ல ஒரு புள்ளி மாரி தெரியும். அந்த அது பக்கத்துல அந்த பல்லி சாப்பிட போன உடனே வந்து அந்த புள்ளி வந்து பறந்து போயிருச்சு அப்படின்னா, மறைஞ்சதா தான் தன்னை ஃபீல் பண்ணிக்கும். 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் பெரிய பல்லி உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன். அந்த பெரிய பல்லி தன் பூச்சி இரைய தேடிட்டு போகும்போது நேர்கோட்ல போனா மட்டும் தான் அது இரைய வந்து கேட்ச் பண்ண முடியும். வளைஞ்சு போனா கேட்ச் பண்ண முடியாது. ஸோ 3வது உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு வச்சுக்கோங்க. ஒரு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலிய தொரத்திட்டு போகுது. இப்ப எலி என்ன பண்ணுது அப்படின்னா, ரைட்ல திரும்புது, லெஃப்ட்ல திரும்புது, வளைஞ்சு வளைஞ்சு போகுது. பாம்பும் அதை தொரத்திட்டே போகுது, பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தொரத்திட்டு போகுது. ஸோ இந்த 2வது பரிணாமத்தில வந்து நீளம் இருக்கு, அகலம் இருக்கு. ஸோ இது வந்து இப்ப அந்த எலி வந்து ஒரு ஸ்கொயரா ஓடலாம், அல்லது ஒரு ட்ரையாங்கிள்ல ஓடலாம், அல்லது வந்து ஒரு வட்டம் போடலாம். ஸோ எப்படி போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். ஒருவேளை அந்த எலி பறந்து போகுதுன்னு வைங்க, மேலே போகுது. அது உயரமா போனா மட்டும் இந்த பாம்புனால அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. அந்த எலி மறைஞ்சு போனதா நினச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டைமென்ஷன். ஒரு புள்ளி மாரி இருக்கிறது முதல் டைமென்ஷன். அதுக்கு நீளம், அகலம், உயரம் எதுவுமே கிடையாது. நீல வாக்கில் மட்டும் ஒன்லி ஸ்ட்ரெயிட் கோடுல, நேர்கோடுல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைமென்ஷன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகலம் கிடையாது, உயரம் கிடையாது. 2வது டைமென்ஷன் அப்படிங்கிறது புள்ளி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்கோடு இருக்கும். அது வந்து வளைவு கோடுகளும் இருக்கும். அது வந்து 2வது டைமென்ஷன். அப்போ இந்த 3வது டைமென்ஷன் அப்படின்னா என்னது? 3வது பரிணாமம் அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு பூனை, எலி உதாரணமாக சொல்கிறேன் நான். இப்போ வந்து பூனை வந்து ஒரு எலியை சாப்பிட்லான்னு துரத்திட்டு போகுது. அந்த பூனை
எலிய வந்து சாப்பிடலான்னு தொரத்திட்டு பக்கத்துல போகும்போது, அது நேரா ஓடுனாலும் அது அது உணர்ந்து போய் கேட்ச் பண்ணி புடிச்சிரும். அந்த எலி வந்து வளைஞ்சு ரைட்ல போனாலும், லெஃப்ட்ல போனாலும், எப்படி போனாலும் தொரத்தி கேட்ச் பண்ணி புடிச்சிரும். ஒருவேள அந்த எலி வந்து ஜம்ப் பண்ணுது, உயரமா ஜம்ப் பண்ணுது அப்படின்னாலும், இந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் ஜம்ப் பண்ணி அந்த எலிய வந்து புடிச்சிரும். ஸோ இந்த 3வது டைமென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உயரம் அப்படிங்கிற ஒரு உணரும் திறன் வந்து இருக்கு இதுக்கு. இந்த உயிரினங்கள் எல்லாமே தனக்கு கீழ இருக்கக்கூடிய பரிணாமங்கள மட்டும் தான் உணர முடியும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு 3 உதாரணம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். சிறிய பல்லி. சிறிய பல்லி வந்து சின்னதா இருக்கக்கூடிய பல்லி வந்து டாட்ஸ், அதாவது புள்ளிகள மட்டும் தான் உணர முடியும். புள்ளியா தான் அது எல்லாத்தையுமே உணரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சின்ன பல்லிகிட்ட போய் நீளத்த பத்தியோ, நீளமா நகர்ந்து போறத பத்தியோ, நேர்கோட்ல போறத பத்தியோ சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு அந்த உணரும் திறன் இருக்காது. அதனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரிலாம் ஒண்ணு இருக்கா? ஸோ வந்து ஒரு ஒரு நம்ம நேர்கோட்ல போகக்கூடிய வேறு ஒரு உயிரினங்கள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு. நம்ம நம்ம நேர்கோட்ல போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கூட உணரும் திறனே அது எதுக்குமே இருக்காது. அது சிறிய பல்லிக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த பல்லி, பாம்பு, பூனைலாம் நான் வந்து உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இப்ப ஐ முதல் பரிமாணம், அதாவது முதல் டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பல்லி உதாரணம் சொல்லியிருந்தேன். பெரிய பல்லி வந்து தன் பூச்சிய வந்து கேட்ச் பண்ண போது, அந்த பூச்சி வந்து நேர்கோட்ல போயிட்டே இருக்கு. இது தொரத்திட்டே போகுது. ஒருவேள அந்த தன் இரையான அந்த பூச்சி வந்து லெஃப்ட் சைடு வளைஞ்சிட்டாலோ, ரைட் சைடு திரும்பிட்டாலோ, அது மறைஞ்சு போனதா ஃபீல் பண்ணும். அது மறைஞ்சிருச்சு. அந்த இரை வந்து மறைஞ்சதா ஃபீல் பண்ணி அது தொரத்தாது. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய டைமென்ஷன்ல இருக்க திறன் உணரும் திறன் வந்து இருக்காது. அது என்ன நினைக்கும் அப்படின்னா, பாசிபிளே இல்லன்னு சொல்லும். அது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் வாய்ப்புகளே இல்ல. அடுத்து தனக்கு மேல ஒரு பரிணாமம் இருக்கு. அதுல இந்த மாரி உணரும் திறன்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு தான் அது உணருமாமா. ஓகேங்களா? ஸோ சிறிய பல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிய வந்து கேட்ச் பண்றது வந்து 0 டைமென்ஷன். ஸோ 0 டைமென்ஷன்னா டாட்டுங்க. ஒரு புள்ளி புள்ளியா இருக்குல்ல, அந்த புள்ளிக்கு வந்து நீளம், அகலம் எதுவுமே இருக்காது. அது பார்வைக்கு வந்து எல்லாமே புள்ளியா தெரியும். அதுதான் வந்து 0 டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அப்படின்னா, முதல் பரிமாணம் அப்படின்னா, அது நேர்கோட்ல போறதுங்க. ஓகேங்களா? 2வது பரிணாமம் அப்படின்னா, அது வந்து நீளம் இருக்கும், அகலம் இருக்கும். நேர்கோட்டையும் தாண்டி ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவு வந்துட்டாவே அந்த ஸ்ட்ரெச்சர் வந்துடுது. இதுக்கு தான் நான் அந்த உதாரணம் சொல்லியிருந்தேன். அந்த பாம்பு வந்து எலிய தொரத்திட்டு போறத சொல்லியிருந்தேன். இந்த பாம்பு வந்து எலிய தொரத்திட்டு போகுது. எலி வந்து வளைஞ்சு போகுது. அது அந்த பாம்புக்கு வந்து அந்த போற திறன் எல்லாமே இருக்கு. அந்த எலி எங்கெல்லாம் போகுது அதெல்லாம் உணரும் திறன் வந்து இருக்கு. ஸோ அது ஒரு இடத்துல எலி ஒரு இடத்துல நின்றிருந்தாலும் போய் கேட்ச் பண்ணும். ஸோ எலி ஒரு இடத்துல நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் வந்து 0 டைமென்ஷன். அந்த எலி நகர்ந்து நேரா போகுதுல்ல, அதை தொரத்திட்டு நேர்கோட்ல தொரத்திட்டு போகுதுல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். அந்த எலி வந்து கீழ மேல எல்லாம் கீழ போகுது, ரைட்ல போகுது, லெஃப்ட்ல போகுது. உயரமா போகல. உயரம்ங்கிறது 3 டைமென்ஷன்ல வந்துருது. அப்ப இந்த எலி வந்து ரைட்ல போனாலும், லெஃப்ட்ல போனாலும் தொரத்திட்டு போய் கேட்ச் பண்ணி அந்த இரைய புடிச்சிருதுல்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பரிமாணம். அப்ப 3வது பரிமாணம் அப்படிங்கிறது வந்து நான் பூனைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அந்த எலிய வந்து தொரத்திட்டு போகுது. பூனை எலிய தொரத்திட்டு போகுது. அந்த எலி ஒரு இடத்துல நின்றிருந்தாலும் பூனை என்ன பண்ணும்? போய் கேட்ச் பண்ணிரும். அந்த எலி வந்து நேர்கோட்ல போனாலும் பூனை தொரத்திட்டு போய் இந்த எலிய புடிச்சிரும். ஸோ எலி ஒரு இடத்துல நிற்கிறது 0 டைமென்ஷன். அந்த எலி வந்து நேர்கோட்ல போறது வந்து தொரத்திட்டு போய் பிடிக்கிறது வந்து முதல் டைமென்ஷன். அந்த எலி ரைட்ல, லெஃப்ட்ல வளைஞ்சு போனாலும் இந்த பூனை கேட்ச் பண்ணி பிடிச்சிறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது டைமென்ஷன். எலி ஒருவேளை ஜம்ப் பண்ணாலும் பூனை என்ன பண்ணும்? பூனையும் ஜம்ப் பண்ணி போய் கேட்ச் பண்ணி பிடிக்கிறது தான் 3வது டைமென்ஷன். இதில் நான் சொன்ன உதாரணத்தில் அடுத்த முந்தைய பரிணாமத்தை இது உணராது. இப்போ சிறிய பல்லிக்கு போய் அந்த ஒரு பூச்சி பறந்து போயிடுச்சுப்பா, நீயும் ஜம்ப் பண்ணி அதை பிடிக்கலாம் அப்படிங்கிறதே அது உணரும் திறனே இருக்காது. அது என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் பாசிபிளே கிடையாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நான் இரையை தேடி வந்தேன். இறை அந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி தெரிஞ்சுது. அந்த இறை திடீர்னு மறைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்படி தான் உணரும். இப்போ இந்த பாம்பு என்ன பண்ணுது? ஒரு எலியை துரத்திட்டு போகுது. ரைட்டில் போகுது எலி, இதுவும் ரைட்டில் போய் பிடிக்குது. எலி வந்து லெஃப்ட்டில் போகுது, வளைஞ்சு போகுது, இதுவும் லெஃப்ட்டில் போய் பிடிக்குது. ஒருவேளை அந்த எலி ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பாம்பு என்ன நினைக்கும் அப்படின்னா, அந்த எலி மறைஞ்சிருச்சு, அந்த தன்னுடைய இறை வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்குமாமா. ஏன்னா இது இந்த பாம்புக்கு வந்து அதுக்கு முந்தைய பரிணாமம் 3 டைமென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான்
மனிதர்கள் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த 3வது பரிணாமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 3வது பரிணாமத்தில் இருக்கிற மனிதன்கிட்ட போய் 4வது பரிணாமத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து பேசினா அப்படின்னா அந்த மனிதன் வந்து உணர மாட்டான். அது தனக்கு பாசிபிளே இல்லை, இதெல்லாம் வந்து வாய்ப்புகளே இல்லை, இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ இந்த 4வது பரிணாமமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து இதை வந்து காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நினச்ச நேரத்துக்கு போகிறது, நினச்ச நேரத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் ஆகிறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ராவல் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 4வது பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதை நம்மளால் நினச்ச நேரத்துக்கு போக முடியாது. இது மனிதனால் வந்து நான் நினைத்த இடத்துக்கோ நினைத்த அந்த டைம் காலத்துக்கோ வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே இப்போ நினைவில் என்ன இருக்கிறோமோ அதில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கனவு இருக்குல்ல, கனவில் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து நினைத்த இடத்துக்கு போக முடியுது, கற்பனையில் நினைத்த இடத்துக்கு வந்து போக முடியுது. இது ஒரு அறிகுறியாக சொல்கிறாங்க. அதாவது அந்தந்த உயிரினங்கள் வந்து அடுத்த பரிணாமத்தில் என்ன ஸ்கில் அதுக்கு இருக்கோ அது வந்து கற்பனையில் வந்து உணர முடியும் அப்படின்னு சில சயின்டிஸ்ட்டுங்க வந்து சொல்கிறாங்க, சில ஆன்மீகவாதிகளும் வந்து சொல்கிறாங்க. இதில் அப்போ வந்து 4வது பரிணாமம் அப்படிங்கிறது அந்த டைம் தான், அந்த நினைத்த நேரத்துக்கு நினைத்த இடத்துக்கு வந்து போகிறது. இதில் வந்து ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கடவுள், ஆத்மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4வது அல்லது 5வது 6வது 7வது 8வது பரிணாமத்தில் இருக்கலாம். ஸோ அதை உணரும் திறன் வந்து மனிதனுக்கு வந்து மிக குறைவாக தான் இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களாக இருக்குது. பட் மாடர்ன் சயின்ஸ் வந்து இதை வந்து ஏற்றுக்கல. இன்றைக்கி நவீன அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தொடர்பாக விவாதிக்கவே விருப்பம் இல்லை, அது தேவையில்லைன்னு அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது முன்பெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தொடர்பான கேள்விகளை வந்து அறிவியல் அறிஞர்கள் கேட்கும்போது கடவுள் உணரும் திறன் வந்து அதை வந்து நிரூபிக்கக்கூடிய திறன் வந்து நமக்கு இல்லை, அந்த அறிவியல் அந்த அளவுக்கு வளரலை அப்படின்னு தான் ஆன்சர் வந்துச்சு. ஒரு ஐன்ஸ்டீன்ட்டையோ அல்லது வந்து அதுக்கு முன்னால் இருந்தக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டை ஒரு கொஸ்டின் கேட்கும்போது கடவுளை நிரூபிக்கக்கூடிய திறன் மனிதர்களிடம் இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடவுளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளினுடைய தேவையே இல்லை. ஏன்னா நவீன தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய வந்துருச்சு. நம்ம கடவுள் தத்துவம் பேசியோ அல்லது வந்து மத நம்பிக்கைகளை ஊட்டியோ மத நம்பிக்கைகளுக்கு நம்ம வளர்த்தோ வந்து மனிதர்களை நம்ம வந்து இனி ஆளுமை செய்ய தேவையில்லை. நவீன தொழில்நுட்பங்களே போதும், நவீன தொழில்நுட்பங்களை கொண்டே மனிதர்களை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும், மனித கூட்டங்களை கூட்டமாக நம்ம வந்து ஆட்சி செய்ய முடியும், அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டம் மாறிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை தேவையில்லை அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டாங்க. கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ 4வது பரிணாமம் அப்படிங்கிறது டைம். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறதா வந்து 4வது பரிணாமம். ஸோ இதில் 5வது பரிணாமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளால் போக முடியும், அங்கே வந்து நம்ம முடிவுகளை மாற்ற முடியும். இந்த 4வது பரிணாமத்தில் வந்து ஒன்லி ட்ராவல் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் நம்ம வேணுங்கிறது எதுவும் நம்ம செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும், பஸ்ஸை கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்திலலாம் வந்துருக்கும்ல, சேம் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் என்ன நடக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னா என்ன நடக்கும், அந்த மாதிரி தான். இந்த முடிவுகளை மாற்றக்கூடிய திறன் வந்து பார்த்திங்கன்னா 5வது பரிணாமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நிரூபிக்கப்படலை, இது ஒரு விவாதமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பரிணாமம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ 4வது பரிணாமம் தியரி அளவில் இருக்குது, அந்த டைமுக்கு நம்மளால் ட்ராவல் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு தியரி அளவில் தான் இருக்குது, அதுவும் வந்து நிரூபிக்கப்படலை. ஸோ 5வது பரிணாமம் அப்படிங்கிறது தியரி அளவு கூட இல்லை, இது ஒரு கற்பனை அளவில் தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 6வது பரிணாமம் 7வது பரிணாமம்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பேசலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இந்த பரிணாமங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கீழே வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த பரிணாமத்தில் இருக்கிறத மனிதனால் உணர முடியாதுன்னு நான் சொன்னேன். இதனுடைய வெளிப்பாடு தான் என்னமோ தெரில, மனிதன் தனக்கு தெரியாத விஷயங்கள் அனைத்தையுமே பாசிபிளே இல்லைன்னு தான் சொல்லுவோம், வாய்ப்புகள் இல்லை, இது வந்து இது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதனுடைய மனசில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திரும்ப பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து இதில் வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லுவான். உதாரணத்துக்கு ஒரு நோய் வந்து குணமாகாது, இந்த நோய் வந்து குணமாகாத நோய் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் பதிவு பண்ணிட்டா அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அவன் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த நோய் குணமாகாது அப்படின்னு தான் நம்புவான். ஸோ இந்த
இந்த உணரும் திறன் இருக்குல்ல, இந்த உணரும் திறன் வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள நம்ம பயன்படுத்துவது மூலியமாவும், ஐம்புலன்கள் வந்து அத கவனமா, நிதானமா ஒவ்வொரு புலன்கள்லயும் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது மூலியமா வந்து அந்த திறன வந்து நம்ம அதிகரிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நிறைய பேத்துக்கு சுவைகள பத்தி வேறுபாடே பார்க்க தெரியாது. இந்த என்னென்ன உணவு, என்னென்ன சுவைகள் இருக்குன்னே தெரியாது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுவை வந்து பார்த்தீங்கன்னா, நாக்குல வச்சோனே இது என்ன சுவைன்னு சொல்லிருவாங்க. ஒரு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல 4, 5 சத்தம் வந்துட்டுருக்கும். கரெக்ட்டா அத வந்து கேட்ச் பண்ணுவாங்க. ஒரு சிலர்னால அத கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, இதனுடைய புலன்கள யார் கரெக்ட்டா பயன்படுத்துறாங்களோ, கரெக்ட்டா பயன்படுத்துறது கவனமா. கவனமா, நிதானமா கவனிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அந்த திறன் வந்து அதிகமா இருக்கும். அந்த அந்த பரிணாமத்தில இருக்கக்கூடிய உணரும் திறன் வந்து கரெக்ட்டா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்க கேட்கும் திறன் நீங்க ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அது வந்து உட்கார்ந்து உங்களால கேட்கக்கூட முடியல அப்படின்னா, அவங்களுக்கு கேட்கும் திறனே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். அப்ப சில பேர் வந்து 3வது பரிணாமத்தில இருந்தாலும், அதாவது மனிதர்கள் வந்து 3வது பரிணாமத்தில இருக்கிறதா சொல்லப்படுது. 3வது பரிணாமத்தில இருந்தாலும் உங்களுக்கு ஐம்புலன்கள் பலவீனமா இருக்கு. அதாவது உங்களால சரியா சுவைய உணர முடியல. மனம் வந்து அலைபாஞ்சுகிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவனிக்கும் திறன் இல்ல. கவனத்தை குவிக்கும் திறன் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அது பேரளவுக்கு தான் வந்து 3வது பரிணாமம் இருக்கும். ஆனா, அந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பரிணாமத்தில அல்லது முதல் பரிணாமத்தில தான் இருப்பாங்க. அப்ப வந்து இந்த ஐம்புலன்கள நாம சரியா பயன்படுத்துறது மூலியமாவும், மனதை அமைதியா வைத்துக் கொள்வதன் மூலமாகவும், நம்ம வந்து அந்த 3வது பரிணாமத்தில இருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் நம்மனால உணரும் திறன் மனிதனுக்கு வந்து கிடைக்கும். இதுல ஒரு படி மேல போயி, நம்ம மனத அமைதியா வைத்துக் கொள்வதன் மூலம், அடுத்த பரிணாமத்தில என்ன நடக்கிறது, அந்த திறன்லாம் நம்மனால உணர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மீக கருத்துக்கள் வந்து பேசப்படுது. என்னுடைய கருத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் கொள்கை கூட மனிதன் அந்த பரிணாமத்தில இருக்கிற அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறன முழுவதுமா உணருவதற்கு இந்த கடவுள் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, மத வழிபாடு, சடங்குகள் வந்து இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இது என்னுடைய கருத்து தான். நவீன சிந்தனை அப்படிங்கிறது, நவீன அறிவியல் அப்படிங்கிறது இத பற்றி பேசுவதற்கே தயாரா இல்லன்னு சொல்லி நான் வீடியோல சொல்லியிருந்தேன். அவங்க கடவுள பற்றி பேசுவதற்கே தேவையில்ல. நம்ப ஒரு பிரேயர்லயோ, வணக்க வழிபாட்டிலயோ சில சடங்குகள் வந்து நம்ம செய்ய முயற்சிக்கும்போது, மனிதனுக்கு வந்து அடுத்த பரிணாமத்தில உணர்றது, உணராம இருக்கிறது அது 2வது கட்டம். ஸோ தனக்கு கொடுத்த அந்த முழு திறனை தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கவனத்தை குவிக்கும் திறனை அதிகப்படுத்துறது, மனதை அமைதிப்படுத்துறது. இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுவதுமா சூழ்நிலையை உணரும் திறனை வந்து அவன் அதிகப்படுத்திக்கலாம். அப்படிங்கிறத அந்த கடவுள் நம்பிக்கை வந்து உள்ள வந்திருக்கலாம். இது என்னுடைய கருத்து தான். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் நாகரிகமான முறையில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கடவுளும் பரிணாமம் அப்படிங்கிற இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் வேறொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.